Taste the Daily. சென்னை நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரம் 2வது தெருவைச் சேர்ந்த வயதான கூலி தொழிலாளர் தம்பதி வீரகுமார், லட்சுமி கடந்த புதன்கிழமையன்று வழக்கம் போல வீட்டில் சமையல் வேலை செய்து கொண்டிருந்த போது திடீரென சிலிண்டர் வெடித்து சிதறியிருக்கிறது. சிலிண்டர் வெடித்து வீடு முழுவதும் தீ பரவிய நிலையில் தீயில் சிக்கிய மனைவி லட்சுமியை காப்பாற்ற முயன்ற கணவர் வீரகுமாரும் தீ ஜுவாலைக்குள் மாட்டிக்கொண்டார். இருவரது அலறல் சப்தம் கேட்டு பாத்ரூமுக்குள் இருந்து ஓடி வந்த வீரகுமாரின் மருமகன் குணசேகரனும் காப்பாற்ற முயன்று 3 பேரும் தீயில் சிக்கிக் கொண்டு போராடினர். சப்தம் கேட்டு வந்த பக்கத்து வீட்டு பெண் ஆம்புலன்ஸை வரவழைத்து மருத்துவமனைக்கு அனுப்பிய நிலையில் 3 பேரும் 60% தீக்காயங்களுடன் ஆபத்தான நிலையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டனர். 2 நாட்கள் தீவிர மருத்துவ கண்காணிப்பில் இருந்த 3 பேரும் அடுத்தடுத்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். விசில் சவுண்டு வருதுன்னு தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ஒரே சவுண்டு, நெருப்பு எங்கள் வீட்டு வழியாக வந்துடுச்சிங்க. அப்புறம் போய் பார்த்தாக்கா ரொம்ப உடம்பெல்லாம் அப்படியே இதுவாகிட்டு நான் தான் போயிட்டு வெளியே அவங்கள இட்டுட்டு வந்தேன். பேசவே இல்லை, ஒரு வார்த்தை கூட பேசலை. இட்டுன்னு வந்து உட்கார வச்சு ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி ஏற்றி அனுப்பிச்சு. சிலிண்டர் வெடித்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் உயிரிழந்த நிலையில் பின்னணி காரணம் குறித்து காவல்துறை விசாரணை நடத்தியது. அதாவது சம்பவத்தன்று வழக்கம் போல் வீட்டிலிருந்த லட்சுமி கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போனதால் மாற்றியிருக்கிறார். தீர்ந்து போன சிலிண்டருக்கு பதிலாக முழுவதும் நிரம்பியிருந்த சிலிண்டரை மாற்றிய லட்சுமி ரெகுலேட்டரை சரியாக பொருத்தாமல் விட்டதாக கூறப்படுகிறது. நொடி நேர அலட்சியத்தில் ரெகுலேட்டரை சரியாக பொருத்தாத நிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு முழுவதும் கேஸ் பரவி இருக்கிறது. ஏற்கனவே வீடு குறுகிய வீடு என்பதோடு ஜன்னலும் இல்லாததால் காற்றோட்டம் இல்லாமல் இருந்திருக்கிறது. இப்படி இருக்க கேஸ் வீடு முழுவதும் பரவிய நிலையில் பூசை அறையில் எரிந்து கொண்டிருந்த விளக்கின் மூலம் தீ பிடித்திருக்கிறது. தீ பிடித்ததும் சிலிண்டரும் வெடித்து சிதறிய நிலையில் 3 பேரும் என்ன செய்வதென தெரியாமல் நிலை குலைந்து தீக்கிரையாகினர். அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டரை கவனமுடன் பயன்படுத்த வேண்டும் என பல முறை அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சிலிண்டரை கையாளும் போது அலட்சியம் காட்டுவது உயிருக்கே ஆபத்தாக முடிந்து விடுகிறது. சிலிண்டர் ரெகுலேட்டர் சரியாக அணைத்து வைக்கப்பட்டு இருக்கிறதா, கேஸ் வரும் குழாய் கசிவின்றி இருக்கிறதா என்பதையெல்லாம் அடிக்கடி கவனிக்க வேண்டும் என்பதையே இந்த விபத்து சம்பவம் உணர்த்துகிறது. Taste the Daily.